அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கிறாருங்க. கதறி கதறி அழுதாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதே வேளையில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய ராசியின் அதிபதியினுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். எனவே எதிர்பாராத மாற்றம் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நுணுக்கமாக கையாண்டு தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவதால் அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உருவாகும். அப்படிப்பட்டவர் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சம் பெற்றும் சஞ்சரித்தாருங்க. தற்போது அவர் ஆட்சி பலத்தை இழந்து பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பஞ்சமஸ்தானமும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. எனவே பெரிய அளவில் சிக்கல் இல்லை. இருந்தாலும் கூட கதறி கதறி அழுதாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உச்ச பலத்தையும் ஆட்சி பலத்தையும் இழப்பதால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சில முக்கியமான முடிவு எடுப்பதில் சில தடுமாற்றங்களையும் சின்ன சின்ன சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்துகிறாருங்க. இது காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அவர் இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நுழைந்து அங்கு சுக்கிரனோடு மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இனிதாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் போன்றவை பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சுக்கிரனுடன் இணையக்கூடிய புதன் ஆபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான பஞ்சமஸ்தானம் என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இனிதாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார். அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை பார்க்கின்றனர். அப்போது அந்த முதலாளிக்கு வெளிநாட்டில் இருந்து 100 பைகள் வருகின்றன. ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் இருக்கிறது. அந்த தங்க காசுகள் கொண்ட பையை ஒரு பத்திரமான பெட்டகத்தில் எடுத்து செல்கிறாருங்க. அப்படி எடுத்து செல்லக்கூடிய அந்த நபர் இறுதியாக பாதுகாப்பு அறையில் வைத்துவிட்டு அதை எண்ணி பார்க்கும் போது அங்கு 100 பைகள் இருந்த நிலையில் எண்ணி பார்த்தால் 99 பைகள் மட்டுமே இருக்கிறது. ஒரு பை தொலைந்து விட்டது. உடனடியாக அந்த ஆர்டர் கொடுத்த நிறுவனத்திடம் தொடர்பு கொள்ளுகிறார். அந்த நிறுவனம் 100 பைகள் அனுப்பினதற்கான ஆதாரத்தை கொடுக்கின்றன. எனவே அந்த முதலாளி அடுத்ததாக இந்த பை எங்கோது தொலைந்திருக்க வேண்டும் என தன்னுடைய ஊழியர்களிடம் உத்தரவிடுகிறாருங்க. உடனடியாக அந்த பையை தேடி எடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் தேடுகின்றனர். அப்போது வேலையில் விசுவாசம் கொண்ட ஒரு நபரின் கையில் அந்த பையானது கிடைக்கிறது. அதை எடுத்து பார்க்கிறார். அதை எண்ணி பார்க்கும் போது அதில் 50 தங்க காசுகள் இருக்கிறது. இந்த தொழிலாளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை கொண்டு போய் தன் முதலாளியிடம் கொடுத்தால் நமக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதைவிட மிக பெரிய அளவில் பரிசுகளையும் தருவதற்கான வாய்ப்பு உண்டு என எண்ணி மகிழ்ச்சி கொண்ட அந்த நபர் தன்னுடைய முதலாளியிடம் சென்று அந்த பையை கொடுக்கிறாருங்க. அந்த பையை வாங்கிய அந்த முதலாளி அதில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை எண்ணி பார்த்தவுடன் சரியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். இப்ப இந்த முதலாளி தொழிலாளியை பாராட்ட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதால் இந்த தொழிலாளியை பாராட்டிவிட்டு பரிசு கொடுக்க வேண்டும். எனவே அதை எப்படி நாம் கொடுக்காமல் தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாருங்க. அப்போது அந்த தொழிலாளியை பார்த்து இதில் 100 தங்க காசு இருந்தது, இன்னும் 50 தங்க காசு எங்க, 50 தங்க காசு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டாருங்க. இதை கேட்டவுடன் அந்த தொழிலாளிக்கு அதிர்ச்சி தான். ஏனென்றால் அவர் என்னென்னவோ ஆசையில வந்தார். அனைத்திலும் மண்ணெல்லி போட்டது போல் மாறாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்போது அவர்
பரிசு பாராட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, திருட்டு பட்டம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஆனால் அந்த முதலாளி அவரை விடுவதாக இல்லை. உடனடியாக நீதிமன்றம் செல்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கானது நீதிமன்றம் வருகிறது. அப்போது இந்த தொழிலாளிக்காக வாதாடுவதற்கு யாருமே முன்வரவில்லை. இந்த முதலாளியின் குற்றச்சாட்டு அவ்வளவு வலுவாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழிலாளி இந்த சமயத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்துகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி அந்த நீதிபதியிடம் கேட்கிறார். நான் கண்டுபிடித்த பையோ 50 தங்க காசுகள் கொண்ட ஒரு பையாக இருக்கிறது. அப்ப இந்த பையானது என்னுடைய முதலாளியின் பையாக இருக்க முடியாது. ஏனென்றால் என் முதலாளி தொலைத்த பையில் 100 தங்க காசுகள் இருந்தது. அது இதைவிட பெரிய பையாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 50 தங்க காசுகள் தொலைந்து விட்டன என்று புகார் அளித்தவருக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று நீதிபதியிடம் சொல்ல, நீதிபதியும் இது சரியான ஒன்றாக இருக்கு என்று ஏற்றுக்கொள்கின்றனர். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாது அந்த முதலாளியிடமிருந்து 50 தங்க காசுகள் கொண்ட பையை பிடுங்கி அரசு கருவூலத்தில் சேர்க்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது இந்த தொழிலாளி நேர்மையாக செயல்பட்டதால் இவருக்கு 20% பரிசு தொகையும் அறிவிக்கப்படுகிறது. இப்படி புதன் வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல சிக்கல் இருந்தாலும் கூட அதில் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாருங்க. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிதுன ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையாகவே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை எளிதாக கடந்து சென்றுவிட முடியும். அதிலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி உச்ச பலத்தை இழந்தாலும் கூட குடும்பத்தில் பாசம் அன்பு நிறைவாக பெறுவதற்கான வகையில நல்ல பல முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் செயல்பட்டாலே போதும், பெரிய அளவுல சிக்கல்கள் நிச்சயமாக வராது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன். அது மட்டுமல்லாது பொறுமையாக சில நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை விட துல்லியமாக முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நுணுக்கமாக மற்றும் பொறுமையாக செயல்பட்டாலும் மிக சிறப்பான குடும்ப முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்கள் வேலையின் மீது உள்ள அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நிச்சயமாக விலக்கிவிடும். உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சிகளை செய்தாலும் நீங்கள் நேர்வழியில் செல்லுங்கள். உங்களுக்கு அத்தனை சூழ்ச்சிகளும் நிச்சயமாக முறியடிக்கக்கூடிய அறிவாற்றலை புதன் கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை இந்த தருணத்தில் வித்யா கரகரான புதன் வலுவாக அள்ளி கொடுப்பார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குகிறது. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற மனவருத்தம் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சூழல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். கடமை அதிக செயல்பாட்டை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றம் மக்கள் மத்தியில் நிச்சயம் உண்டு. முன்கூட்டியே விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக தூங்கக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து, அதிலும் குறிப்பாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.